இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வழக்கமாக பல்வேறு செய்திகளை ஒவ்வொரு நாளும் தாங்கி வந்தாலும் இன்றைய தினம் தமிழகத்திற்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அது குறித்து தான் இன்றைய செய்தியில் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய செய்தியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தனிச்சிறப்பு பெற்றது? தமிழக பட்ஜெட் வருடம் தான் தாக்கல் செய்யப்படுது. ஆனால் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அரசியல் பரபரப்புக்கு இடையில்? நிச்சயமாக, அதாவது ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பட்ஜெட். ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க தாக்கல் செய்கிற முதல் பட்ஜெட்டை அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள், அந்த குழப்பங்கள் காரணமாக இப்போ ஆளும் பொறுப்பில் இருக்கும் அந்த அதிமுக குழு தன்னை இன்னும் மேலும் பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ எந்த அளவுக்கு அவங்க இந்த பட்ஜெட் மூலமாக ஏற்கனவே அவங்கள அதிமுகவோட தேர்தல் இருக்கையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே சொன்ன தேர்தல் இருக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதில் சிலது நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னும் சிலது நிறைவேற்றப்படலை. உதாரணமாக எடப்பாடி வந்தபோது கூட உங்களுக்கு ஸ்கூட்டர்லாம், பெண்களுக்கான ஸ்கூட்டர் விஷயங்கள்லாம் முறையும் அதையெல்லாம் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணார் அவர். அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தபோதே அவங்க முக்கியமான விவசாயிகள் கடன்கள் தள்ளுபடி, அப்புறம் தாலிக்கு 8 கிராம் தங்கம், இந்த மாதிரி அப்புறம் 100 யூனிட் அந்த சலுகை விலை கட்டணமில்லா 100 யூனிட் மின்சாரம், இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க போன வருஷ பட்ஜெட்லேயே அவங்க சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த வருஷம் எடப்பாடி வந்த பிறகு அவர் சிலதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார், இப்போ இந்த ஸ்கூட்டர் விஷயங்கள்லாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணம் பார்த்திங்கன்னா ஆவின் பால் 25 ரூபா கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. இன்னும் அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளில் இவங்க இறங்கக்கூடும். ஆனால் நிச்சயமாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா போன வருஷம் திருத்தப்பட்ட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 2016-2017 ரிவைஸ்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நம்மளுடைய செலவு 1,64,000 கோடி செலவு. ஆக்சுவலாக எஸ்டிமேட்டட் செலவு திருத்தப்பட்ட மதிப்பீடில். பட் நம்மளுடைய வருவாய் எக்ஸ்பெக்டட் வருவாய் 1,48,000 கோடி தான் ஆக்சுவலாக ஸோ இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறையில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்த வருவாய் பற்றாக்குறைன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அது தொடர்ந்து இப்படி தான் வந்துட்டுருக்கு. அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 3% இருக்கணும் அப்படின்ற எல்லையை தாண்டி அது போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் தனக்கான கடன் திருப்பி கொடுக்கலையும் அந்த வட்டி தொகையை திருப்பி கொடுக்கலையும் கிட்டத்தட்ட 15,000 20,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு 2 விஷயத்தில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் தன்னை உறுதிப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. தே ஹேவ் டு பிளான் தம்செல்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வருவாயை அதிகரிக்கணும், இன்னொன்று நீங்கள் செலவை கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த ட்வின் ஆங்கிளில் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக தான் இதை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க கட்சி இருக்கிற சூழல், ஜெயலலிதாக்கு அப்புறம் பிரசன்ட் பண்ணுற பட்ஜெட். நிச்சயமாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மறைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த சூட்கேஸோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் பிரியன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இன்றைக்கி 10:30 மணிக்கு தாக்கல் செய்யப்பட இருக்குது. இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டங்கள், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இதெல்லாம் இன்றைக்கி முடிவு செய்யிருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி இது எந்த அளவுக்கு சுமூகமாக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே நிறைய அமளிகள் நடந்திருக்கு. ஒருவேளை திமுக மீண்டும் அமளியில் ஈடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே எழுந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இன்று எந்த அளவுக்கு இது சுமூகமாக நடைபெறும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்? இல்லை, அதாவது இப்போ நம்பிக்கை தீர்மானத்தின் போது நடந்த விஷயங்களை தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ தானே பார்க்குறோம். ஏன்னா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான நோட்டீஸ் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்த உடனே நீ காலையில் எழுந்த உடனே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் அதை பற்றி உங்களை பற்றின ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஒரு கோரிக்கையை திமுக வைக்கக்கூடும். முதல்ல அந்த தீர்மானத்தை சபாநாயகர் அனுமதிக்கிறாரா இல்லையான்றதே முதல்ல அவர் ஒரு தீர்மானத்தை அவர் அவையோட உறுப்பினர்களோட இதை கருத்தை கேட்கும்போது ஒரு 35 உறுப்பினர்களுக்கு மேலே எஸ் நான் உங்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சபாநாயகர் ஹஸ் டு ஃபிக்ஸ் அ டேட். ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவர் மேலே உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விசாரிக்கணும். அப்போ அவர் சபையில் உட்கார முடியாது, டெப்டி ஸ்பீக்கர் தான் உட்கார முடியும். அவர் அப்போ அதில் நகர்ந்துடணும் அப்போ அங்கேருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி அவர் இல்லாத போது அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விசாரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு டயத்தை நீ கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது முதல் வேலையாக எடுத்துக்க சொல்லி திமுக ஃபைட் பண்ணுவாங்க.
இது எந்த அளவுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரை பாதிக்கும், அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இது ஏதாவது பாதிக்குமா? இல்லை, நிச்சயமாக வந்து இது வந்து சபாநாயகர் நடந்துக்கிற முறையில் தான் மறுபடியும் இருக்குது. ஏன்னா வந்து சபாநாயகர் சப்போஸ் திமுகவோட கோரிக்கை ஏற்று எஸ் நான் வந்து என் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இப்போ நான் சபையோடைய உறுப்பினர்கள் கருத்தை கேட்குறேன், 35 உறுப்பினர்கள் மேலே அதை வலியுறுத்தினாங்கன்னா நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவர் சுமூகமாக முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த அலுவலுக்கு போகலான்னு பட்ஜெட்டில் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டேன், இன்றைக்கி நம்ம அலுவல் ஆய்வு குழுப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பட்ஜெட் தான் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன், அதுதான் முதல்ல பண்ணணும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் வச்சுக்கோங்களேன். தென் திமுக உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணுறதுக்கு, கலாட்டான்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய பார்வையில் ஜனநாயக முறைப்படி அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க அந்த ரைட்ஸ் அவங்க வந்து வலியுறுத்துவாங்க அவையில். ஸோ அது சபாநாயகர் ரியாக்ட் பண்ணுறது தான் இருக்குது. திமுக உறுப்பினர்கள் வந்து இல்லை சரி இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி விட்டுலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா சபை சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக கடந்த ஒரு வருடத்தில் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது அரசியலில் ஏற்பட்ட ஒரு பரபரப்பான சூழல், வெற்றிடம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், அது அரசோட வருவாயில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது இப்போது லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள் தான் போயிட்டுருக்கு. பன்னீர்செல்வம் வந்தார், அவங்க ஜெயலலிதா இருந்தாங்க, பன்னீர்செல்வம் வந்தார், எல்லாம் எடப்பாடி வந்தார், இப்படி ஒரு தடுமாற்றங்கள் அரசாங்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி வந்து சரியாக அது வரலை ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிதியெல்லாம் எப்படி செலவழிச்சாங்கன்னு தெரியல. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் கான்செப்ட் வந்து இந்த அவுட்கம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. அவுட்கம் பட்ஜெட்னா நீங்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு நீங்கள் பணம் ஒதுக்குறீங்களோ அந்த பணம் வந்து நீங்கள் அந்த வருஷம் முடிவில் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்களா இல்லையா, அந்த திட்டத்தினால என்ன பலன் கிடைச்சிது, அதில் எவ்வளோ ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இதுக்கான இந்த திட்டத்துக்கான பணத்தை மீண்டும் கேட்குறீங்களா, எவ்வளோ கோடி ரூபாய் கேட்குறீங்க, அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கான்ற ஒரு அவுட்கம் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அவுட்கம் பட்ஜெட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. இது வந்து நாடு தழுவிய அந்த பட்ஜெட் ப்ரப்போசல்ஸில் அவுட்கம் பட்ஜெட்ன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். அது 2005-2006 ப. சிதம்பரம் அவர்கள் மத்திய அரசில் அறிமுகப்படுத்தின அந்த அவுட்கம் பட்ஜெட்ன்றது வந்து முக்கியமான விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணுறதுலன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஏன்னா அது வந்து ஒரு திட்டத்தோட நிலைமை என்ன, ஏன்னா ஒரு திட்டத்துக்கு நீங்கள் நிதி ஒதுக்கினா மட்டுமே போகாது, அது எப்படி செலவழிச்சிருக்கு, அதே மாதிரி என்னென்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கணும், என்னென்ன ஃபண்ட்ஸ் வந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்னை நகரில் அடிப்படை கட்டுமானங்களை பலப்படுத்துறதுக்கு அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 353 கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகை இந்த வருஷம் February 15 வரையும் செலவழிக்கலை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் எடப்பாடி ஒரு ஏரிக்கரையை ஆழப்படுத்துகிற ஒரு ஸ்கீமை திறந்து வச்சார் 2-3 days பேக் இங்கே சென்னைக்கு அருகில். ஆனால் அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கி அது வந்து நீங்கள் முதலே செலவழிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டோட கடைசி கட்டத்தில் நீங்கள் அந்த வேலையை எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதில் எவ்வளோ செலவழிப்பீங்கன்னு தெரியாது. ஸோ உதாரணமாக 2 சொன்னேன். அப்போ ஸோ இந்த அரசாங்கத்தில் வந்து நிர்வாக ரீதியாக வந்து இந்த அரசியல் ரீதியான ஒரு தடுமாற்றங்கள் வந்து நிர்வாகத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து. அதோட இதை எப்படி அதிமுகவினர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய ஆவடி குமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, அதிமுகவின் சார்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. பிரியன் சொல்லும் பொழுது அரசியல் ரீதியிலாக ஏற்பட்ட இந்த தாக்கங்கள் அரசு துறைகளிலும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? இந்த பட்ஜெட் வழக்கம் போலான ஒரு பட்ஜெட்டாக அமையுமா? என்னென்ன ஒரு தாக்கம் அல்லது என்னென்ன விளைவுகள் இந்த பட்ஜெட்டின் போது ஏற்படும் என்று நினைக்கிறீங்க? பதிவு செய்யலாம் ஐயா. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் அரசினுடைய நோக்கங்கள், திட்டங்கள், முயற்சிகள் வெளிப்படுத்துகின்ற வகையிலும் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள், மதிப்பீடுகள், வருவாய் பெறுவதற்குரிய வழிவகைகள் எல்லாவற்றையும் ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒரு திட்டமிடல் தான் பட்ஜெட். இந்த ஆண்டுக்கான நம்முடைய வருவாய் எவ்வளவு இருக்கோ அந்த வருவாயை எவ்வளவு செலவழிக்க போறோம், அது எந்தெந்த திட்டங்களுக்கு செலவழிக்க போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பொருளாதாரம் சிக்கலில் இருந்தாலும், நமக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும், அடித்தட்டு மக்களுக்கு தேவையான மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதுதான் அரசனுடைய கொள்கையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த திசையில் தான் இந்த பட்ஜெட்டும் அமையும்.
எனவே எந்த திட்டமும் மக்களுக்கு தேவையான அடித்தட்டு மக்களை, நலிந்த மக்களை, வறிய மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற மக்கள் நல திட்டங்கள் நிச்சயம் தொடரும். இன்னும் சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற அத்தனை அம்சங்களையும் செயல்படுத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகளை முழுமையாக பின்பற்றி இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்கள் இன்றைக்கு சந்தித்து வருகின்ற நிதி நெருக்கடியின் பாதிப்பிலிருந்து இந்த திட்டங்களை எவ்வளவு விரைவாக வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் முயற்சியும் எங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கொள்கை முடிவுகள் மூலமாக அல்லது அவர்களுடைய புதிய திட்டங்கள் மூலமாக மாநிலத்தினுடைய வருவாய் பாதிக்கின்ற வகையில், இன்றைக்கு நிதி பற்றாக்குறை கூடுகின்ற வகையில் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அதிகமாக வருவாய் தந்து கொண்டிருந்தது வணிக வரித்துறை. இன்றைக்கு பத்திரப்பதிவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 5 மாதங்களாக தமிழ்நாட்டில் வருவாய் முற்றிலுமாக வணிக வரித்துறையின் மூலமாக நாம் எதிர்பார்த்த வருவாய், கிடைத்துக் கொண்டிருந்த வருவாய் கிடைக்காமல் போயிருக்கிறது. அதனுடைய பாதிப்பு இந்த ஆண்டிலே தொடரக்கூடும். அதனால் நம்முடைய அந்த வருவாய் பாதிக்கப்படும். அடுத்து அரசு எடுத்த கொள்கை முடிவின் காரணமாக டாஸ்மாக் கடைகள் கடந்த ஆண்டு இதுவரை 1000 கடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்து நம்முடைய தொடர்ந்து கொள்கை முடிவின் காரணமாக இன்னும் இந்த ஆண்டில் மேலும் கடைகள் குறைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் எல்லாம் வருவாய் நிச்சயமாக குறையும். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கிடைத்துக் கொண்டிருந்த வருவாய் பாதிக்கப்படும். இது போல பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் நாம் வாங்குகின்ற உணவு பண்டங்களின் விலை கூடும். ஆனால் நிச்சயமா ஆவடிக்குமார், நிச்சயமா மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களால் மாநில அரசிற்கு வரி வருவாய் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும், நீங்கள் சொன்னது போலவே உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக மாநில அரசு அந்த இலவச அரிசியை வழங்குவதற்கு அதிகமான தொகையை செலவிட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாகி இருக்கிறது. அதை தாண்டி இப்பொழுது இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கையாளப்படவிருக்கிறது நம்முடைய நிதியமைச்சகத்தால்? இது நீங்கள் குறிப்பிட்டது போலவே எளிய மக்களை பாதிக்காதவாறு எந்த அளவுக்கு கையாளப்படவிருக்கிறது? அதை தாண்டி ஏற்கனவே அறிவித்த பல்வேறு திட்டங்கள் இன்னமும் செயல்படாமல் இருக்கின்றது, அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இன்னமும் செலவிடப்படாமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமா பதிவு செய்யலாம். அதாவதுங்க, இது எல்லாம் பாதிப்புகள் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய, தமிழ்நாடு கோரிக்கை வைத்திருக்கின்ற, தமிழ்நாடு தொடர்ந்து கேட்டு வருகின்ற நிதி ஆதாரங்களை தமிழ்நாட்டுக்கு தருவதற்கு இன்னும் சுணக்கமாக இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அவர்களுக்கு நிதி உதவி ஒதுக்குவதை போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் பின்பற்றவில்லை. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு மாநிலத்தினுடைய வருவாய் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, திடப்படுத்திக் கொள்வதற்காக மாநிலங்களில் இருந்த வருவாயெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மாநிலங்களுக்கு தர வேண்டிய வருவாய் நிதி இழப்பை ஈடுகட்டுவதற்கு, உதவிகள் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருகிறது அல்லது காலதாமதம் செய்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பில் இருந்த நிலையிலும் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை சந்தித்து வந்திருக்கிறது. இந்த நிலையிலும் எங்களுடைய திட்டங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த திட்டங்களை நம்முடைய நிர்வாக திறனை பயன்படுத்தி மற்ற திட்டங்களை செயல்படுத்துவதைப் போலவே இந்த திட்டங்களை செயல்படுத்துவோம். எனவே எந்த வகையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கைகளுக்கு மாறாக, எண்ணங்களுக்கு மாறாக எந்த நடவடிக்கையும் இருக்காது. நிச்சயமாக உங்களுடைய நிதி ஆதாரங்களை வைத்துக் கொண்டு ஒரு சிறப்பான முறையில் இந்த நிதிநிலை அறிக்கையை தரும்.
உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. தற்பொழுது நம்மிடையே திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. இன்று தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அவருடைய இணைவு தொலைத்தொடர்பு பிரச்சனையால் துண்டிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவரிடம் நம்முடைய கருத்துக்களை பெறலாம். முன்னதாக இந்த வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்திய அரசினுடைய சில கொள்கை முடிவுகள் மாநில அரசை பாதிக்கிறதுங்கிறது கடந்த பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்க முடியுது. அதற்கெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஈடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான உறுதியும் அளிச்சுட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த குற்றச்சாட்டை இடைவேளைக்கு முன்பு ஆவடிக்குமார் அவர்கள் வைத்திருந்தார். இதை தாண்டி தமிழக அரசினுடைய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது கடந்த சில ஆண்டுகளாகவே நம்முடைய கடன் அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 12% கடன்களுக்கான தமிழக அரசினுடைய கடன்களுக்கான வட்டி மட்டுமே 12% அளவிற்கு நாம் கட்டி கொண்டிருக்கிறது. ஒரு மாநில அரசினுடைய செயல் திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்குறீங்க? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஆவடிக்குமார் சரியான விஷயத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா மாநில அரசு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் முறையில் அவரே அதை ஒத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக உண்மை அதுதான், நிலைமை அது. ஆக்சுவலாக நீங்கள் உண்மையாக வரி வருவாயை அதிகப்படுத்தணுன்ற முயற்சிகளில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இறங்கினா கூட அதற்கான சூழல் சரியில்லைங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவாயை பெருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக உங்களுக்கு வர வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைஞ்சிருத்தாங்க. இந்த முறை அதற்கு வாட்டு வரியை மீண்டும் உயர்த்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்பொழுது டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. இந்த பட்ஜெட் தாக்கலை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தினம் தமிழக அரசினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்கள் அதில் இருக்கும் அல்லது இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இல்லை, இன்னைக்கு நிலைமையில சாதாரணமாக நுகர்பொருள் விநியோக கடைகளில் இருக்கிற பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அதனால நுகர்பொருள் விற்பனை நிலையங்களில் கொடுக்கக்கூடிய பொருட்களே இல்லைங்கிற நிலைமையில தான் இருக்கு. இந்த அரசாங்கம் ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் மொத்தமான கடன் சுமையில் மூழ்கி சிக்கியிருக்கிறது. எனவே இவர்கள் எந்த அறிவிப்பை செய்தாலும் அந்த திட்டங்கள் அறிவிக்கப்படலாமே தவிர நிறைவேற்றப்படுமா என்பதிலே ஐயப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நடைபெற்று வருகிற திட்டங்களை கூட இவர்கள் சரியாக செய்யவில்லை. மிகப்பெரிய கடன் சுமை. இந்த சூழ்நிலையிலே இவர்களுடைய பட்ஜெட் என்பது வெறும் ஒரு வேடிக்கை அம்சமாக இருக்குமே தவிர உண்மையான நிதிநிலையை பிரதிபலிக்கிறதாகவோ அல்லது நல்ல திட்டங்களை வழங்கக்கூடிய ஒன்றாகவோ இருக்காது. மக்களை துன்புறுத்தி வரிகளை அதிகப்படுத்துகிற பட்ஜெட்டாக இருக்கும் என்பது தான் உண்மை. இந்த பட்ஜெட் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் மத்திய அரசினுடைய சில திட்டங்கள், சில கொள்கை முடிவுகள் அப்படின்னு இதற்கு முன்பாக பேசின ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு தொடர்ந்து 6 ஆண்டுகளாக கடன் சுமையை ஏற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. மத்தியில் ஆட்சிகள் மாறிய போது கூட அல்லது மத்தியிலே உள்ள அரசாங்கங்கள் கொடுத்த நிதியை கூட சரியாக இவர்கள் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசே வைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நிதியை ஒரு பைசா கூட மாநில அரசு செலவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து கடந்த 6 ஆண்டுகளாக 2011 தொடங்கி இன்று வரை கடன் சுமை அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. எந்த திட்டமும் நிறைவேறவில்லை. பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை கூட நிறைவேற்ற இந்த அரசுக்கு இயலவில்லை என்பது உண்மை. அதை மறந்துவிட முடியாதல்லவா? ஐயா, ஏற்கனவே திமுக ஆட்சியின் போது 2006 போது கூட கடன் சுமை தமிழக அரசிற்கு இருந்திருந்தது. இந்த கடன் சுமை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கடன் சுமை திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தோம். 1 லட்சம் இருப்பிலே இருந்தது, பணமாக இல்லாமல் பொருளாக இருந்தது என்ற விளக்கத்தை எல்லாம் கொடுத்தோம். ஆனால் இவர்கள் அப்பொழுது அதை எதிர்த்தார்கள். இப்பொழுது அரிசியும் இல்லை, பருப்பும் இல்லை, உப்பும் இல்லை, புளியும் இல்லை என்ற நிலையிலே கடன் சுமை மட்டும் அதிகரித்திருப்பது என்பது தமிழகத்து வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது. ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய இணைவுக்கும் மிக நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பிரியன், இந்த தற்பொழுது ஆவடிக்குமார் அவர்களோட கருத்துக்களையும் கேட்டீங்க, திமுகவினுடைய கருத்தையும் கேட்டீங்க, டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தெரிவிச்சிருந்த அந்த கருத்துக்களையும் கேட்டீங்க. இந்த 2 கருத்துக்களை, இந்த 2 முரண்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 பேர் சொன்னதுலேயும் உண்மை இருக்குது. ஆவடிக்குமார் நிதி நெருக்கடி இருக்குது, மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால எப்படிப்பட்ட ஒரு நிதி பங்கீடுகள் அங்கேருந்து வரும். ஏன்னா நம்மளுடைய நிதி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 15% மத்திய அரசுக்கிட்டேருந்து வர நிதியை வச்சுச்சான். 72% மாநில அரசு இங்கே கலெக்ட் பண்ணுற வரி வருவாய், 15% மத்திய அரசு கொடுக்கறது.
6% வந்து வரி இல்லாத வருவாய் அப்படின்ற அளவில் தான் அது போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. மற்ற மீதி இருக்கிற 3% 4% வந்து வரியில் மானியங்கள் மூலமாக வர விஷயங்கள் மத்திய அரசுலேருந்து. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 15% வருவாய் வந்து பட்ஜெட்டரி ஃபிகரில் வந்து 15% மத்திய அரசோட பங்களிப்புன்ற போது அதில் வரது குறையும் போது ஏற்கனவே நீங்கள் வருவாய் பற்றாக்குறையில் இங்கே இருக்கீங்க நீங்கள் 15,000 கோடி 16,000 கோடி வருவாய் பற்றாக்குறையில் இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் விலையில் ஒவ்வொருத்தையும் குறையும் பொழுது அந்த கச்சா எண்ணெய் சர்வதேச விலை குறையும் போது இங்கேயும் நம்ம குறைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அப்படி குறையும் போது கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கமர்ஷியல் டேக்ஸ் வருமானம் அதில் குறைஞ்சிட்ருக்கு. அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்க, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேட்டை வந்து ஏற்றி விட்டாங்க, கிட்டத்தட்ட 9% ஏற்றி விட்டாங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாத அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றி விட்டாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு பெரிய சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டிகேஎஸ் இளங்கோவன் சொன்னது போல வரி உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா தமிழக அரசினுடைய வரிகள்? இவங்க வரியையும் உயர்த்த மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி அவங்க இருக்கிற அரசியல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக ஜெயலலிதா போன பிறகு அவங்க வந்து கொடுக்குற முதல் பட்ஜெட்டாக இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்குள்ளேயே எந்த அதிமுக வந்து செல்வாக்கு பெற்ற அதிமுக நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினா இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ வர பட்ஜெட் எதுலேயுமே வந்து பட்ஜெட்டில் வரி போடுறது கிடையாது. மின்சார கட்டணம் ஏற்றுறதாகட்டும், பால் கட்டணம் ஏற்றுறதாகட்டும், பேருந்து தனித்தனியாக வந்து பியாண்ட் தி பட்ஜெட் பரிவியூக்குள்ளே தான் அதை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்கு வரும்போது வரி இல்லாத பட்ஜெட் அப்படின்ற செய்தி 8 காலத்தில் அடுத்த நாள் வர்றது தான் பெருமையாக கருதுகிறாங்க ஆளுங்கட்சி. ஸோ அதுதான் இன்றைக்கும் நடக்கும், இந்த வாட்டி அதுதான் நடக்கும். நிச்சயமாக இவங்க எந்த வரியும் போட மாட்டாங்க. ஆனால் பல பல நலத்திட்டங்களை இவங்க கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிதும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கடன் 2.5 லட்சம் ரூபாய் கடன், கவர்மெண்ட்டோட கடன், அதுபோல் பொதுத்துறை நிறுவனங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கடன், லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதா வந்து இப்போ 12% இது வட்டிக்கும் இதுக்குமே செலவாகுது. இப்போ வரப்போகிற காலம் எந்த விதத்தில் அடுத்த வருஷம் முக்கியமான காலம்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்களோட 7வது சம்பள கமிஷன் அமுல்படுத்தணும். நீங்கள் அப்போ எங்கேருந்து போவீங்க நிதிக்கு? நீங்கள் அது உதாரணமாக பார்த்துக்கோங்களேன். போன வருஷம் பட்ஜெட்டில் ஜெயலலிதா அனௌன்ஸ் பண்ணது வந்து 25,000 கோடி நொய்யலுக்கும் வைகைக்கும் நாங்கள் டிசில்டிங் பண்ணுறதுக்காக ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னாங்க. அதுலேருந்து இந்த வாட்டி எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, அதில் என்ன வேலை நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி 1500 ஸ்கூட்டர் தர போகிறோம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு உங்கள் ஸ்கூட்டர்? இதுக்கு தான் நான் சொன்னேன் அவுட்கம் பட்ஜெட் கொண்டு வரணுன்ற. ஆக்சுவலாக வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியணும், ப்ராக்ரஸ்லாம் தெரியணும். ஆக்சுவலாக அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடன் பற்றின ஒரு வெள்ளை பேப்பர் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இவங்க நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் வந்து நிச்சயமாக எந்த கட்டண உயர்வும் இருக்காது, எந்த வரியும் இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டை தான் கொண்டு போவாங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன் வேறு இங்கே முன்னாடி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய அரசியல் நிலைமை வந்து உறுதிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான வரி விதிப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இதே கடன் இந்த பிரச்சனை, இந்த நிதி பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும். இது அவங்க எப்படி வந்து இது கியூமுலேட் ஆக அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகும். உங்களோட வருகைக்கும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.